வசிஷ்ட முனிவருக்கும் கௌசிக முனிவருக்கும் ஜென்ம பகை தீராமலேயே இருந்து வந்தது. வசிஷ்டருக்கு எப்படியாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும்னு வைராகியம் கொண்ட கௌசிகர் பலவித யுக்திகளை கையாண்டு தோற்று போனாரு. அதனால ஏற்பட்ட குரோதத்தால உதிரன் எனும் கொடிய அரக்கனை அழைத்து அவனுக்கு சகலவித சக்திகளையும் அளித்து வசிஷ்ட முனிவருடைய 100 புத்திரர்களையும் கொன்று வருமாறு கூறி அனுப்பி வைத்தாரு. அந்த அரக்கனும் வசிஷ்டர் இல்லாத சமயம் பார்த்து சென்று உறங்கிக் கொண்டிருந்த அவருடைய புதல்வர்களை கொன்று குவித்தாரு. வசிஷ்டரோட மனைவியான அருந்ததி தன் மைந்தர்கள் மாண்டு கிடப்பதை கண்டு கதறி அழுகுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட வசிஷ்டர் அங்கேயே மூச்சையாகி விழுந்து விட்டாரு. புத்திர சோகம் தாங்காமல் இருவரும் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாங்க. தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு கூட எண்ணினாங்க. வசிஷ்டரோட மகனான சக்தி என்பவனுடைய மனைவியான திரிசந்திக்கு இந்த விஷயம் எட்டியது. கர்ப்பவதியான அவள் தாய் வீட்டிற்கு சென்றிருந்த சமயம்தான் இந்த துன்பம் நேரிட்டது. அவளும் ஓடோடி வந்து தன் கணவனுடைய உடலை பார்த்து கதறி அழுகுறாங்க. வசிஷ்டரும் தன் மருமகளை தேற்றி ஆறுதல் சொல்ல ஒரு நாள் திரிசந்தி உரிய காலத்துல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. மிகவும் பிரகாசத்தோடு பிறந்த அந்த அழகிய மகனுக்கு பராசரர் என்றும் பெயர் சூட்டி கண்ணும் கருத்துமாக வளர்த்தாங்க. தன் மகன்களை கொன்ற அரக்கர்களை தன் பேரனான பராசரனை வைத்து பழிவாங்க வேண்டும்னு வசிஷ்டர் நினைச்சார்.